அன்பு நண்பர்கள் எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க மாரிமுத்து ஸ்ரீ பகவத் யோகால இருந்து. இப்போ நம்ம தொடர்ச்சியா 26 மகா ருத்ராபிஷேகங்கள் நடத்தியிருக்கோம் சிவாலயங்கள்ல. இப்போ இது 27வது ஸ்தலமா நம்ம ருத்ரம் நடத்துறதுக்காண்டி இங்க பார்க்க வந்திருக்கோம். இங்க சுவாமி பேர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்ற ஊர்ல இருக்குது. நம பார்வதி பதயே ஹர மகாதேவ. இது ஸ்தலம் வந்து கந்தாரண்யம். கந்தம் அப்படின்னா சந்தனம், ரண்யம்னா காடு. சந்தன காட்டில் சுவாமி இருந்திருக்கார். கந்தாரண்யீஸ்வரர், சந்தன மரத்தை ஆள்பவர் அப்படின்னு ஒரு பேர் வரும். காசிக்கு நிகரான ஸ்தலம், அதனால் விஸ்வநாதர்னு ஒரு பேர். இங்கே மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மியை ஒன்று சேர்ந்த ஸ்தலம். அதனால் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வந்திருக்காங்க. ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி, திருவை அடைய விரும்பி திருமால் தவம் இருந்ததால் ஸ்ரீவாஞ்சியம், திருவாஞ்சியம்னு இந்த ஊருக்கு பேர் வரதுக்கு காரணம். இங்கே வந்து காசிக்கு நிகரான கோவில்கள் 6 ஸ்தலங்கள் தென்னாட்டில். திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாயாவனம், ஸ்ரீவாஞ்சியம். இந்த 6ம் காசிக்கு நிகரான ஸ்தலம். அதில் ஏதேஷாம் உத்தமம் வாஞ்சியம் தபசித்தேன சம்சயா. இந்த 6 கோவில்லையும் இது முதன்மையான கோவில். ஏதேஷாம் அப்படின்னா இவை அனைத்திலும், உத்தமம் அப்படின்னா மேன்மை, தபசித்தேன சம்சயா தியான மாத்திரத்திலையும் தரிசன மாத்திரத்திலையும் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தலம் ஸ்ரீவாஞ்சியம். யாரெல்லாம் வழிபட்டிருக்கா அப்படின்னா யமன், பிரம்மா, சப்த ரிஷிகள், அக்னி பகவான், தேவர்கள், சங்கபாலன், வாசுகி அப்படிங்கிற நாகம், பைரவர், கங்காதேவி, பார்வதி தேவி, கமலமுனி, ரிஷிகள் எல்லாம் வந்து இங்கே சிவனருள் பெற்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணமாக வழிபட்டிருக்காங்க. அதில் யமதர்மன் அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் சிவன் காட்சி. சிவபெருமானுக்கு யமதர்மனே வாகனமாக இருக்கார். உலகத்திலேயே யமதர்மன் சிவனுக்கு வாகனமாக இருக்கிறது இந்த ஊரில் ஒரு சிறப்பு. அதை அருக்கண்ணங்கி யமனோடு தேவர்கள் திருத்தும் சேவடியான் திகழும் நகர் ஒருத்தி வாகன் உகந்தவன் வாஞ்சியம் அருத்தியார் அடைவாருக்கு அல்லல் ஒன்றில்லை. அருத்தினா சரணாகதி, உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, நீ தான் என்னை காவல் யமதர்மன் வழிபட்டாருங்கிறதுக்கு இந்த தேவார பாடல் ஒரு ஆதாரமாக இருக்குது. இதுமாரி சிவபெருமானுக்கு இது சொந்த ஊர், அவருடைய ஊராக பாவிக்கிறார். அதை பன்னிகொன்றை மதமத்தம் எருக்கெடுகோவிலம் பொன்னி என்ற சடையில் பொலிவித்த புராணனார் தென்னவெண்டு வரிவண்டு இசை செய்திருவாஞ்சியம் என்னையாளுடையான் இடமாக உகர்ந்தது. இது அவரோட சொந்த வீடாக பாவிக்கிறார்.
அதனால் இங்கே அம்பாள் பேர் வாழவந்தாள்னு பேர். வாழவந்த நாயகி. புகுந்த வீடுங்கிறதுனால அம்பாள் பேர் வாழவந்த நாயகி. சமஸ்கிருதத்தில் பாக்யாப்த நாயகி. இந்த பாக்யபாத் கல்யாணி. இந்த கல்யாணி டிரான்ஸ்லேஷன் மங்களம். மங்களாம்பிகைன்னு இப்போ காரண பெயராக இருக்குது. மறுவார்குழலின்னு ஒரு பேர். மாணிக்க வாசகர் திருவாஞ்சியத்தில் சீர்வரை இருந்து மறுவார்குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். மனைவியோடு இங்கே மகிழ்ச்சியாக இருக்கார், வாஞ்சியாக இருக்கார், சீர்வரை இருந்து பொருளாதாரத்தோடு இருக்கார். கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு வாஞ்சியாக இருக்கார், விருப்பமாக இருக்கார். அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு. அதனால் இங்கே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் நம்ம இங்கே வர முடியும். நமக்கு ஏதாவது தோஷ ஜாதகம், டைம் சரியில்லை அப்படின்னா நம்ம ஸ்ரீவாஞ்சி வர்றது கஷ்டம். அதை சுந்தரர் ஒருவனார் பொறிநூலர் புனர்முனை முயவலோடும் மறுவனார் வருவார்பார் வருவதுமில்லை நம்மடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சியத்துறையுள் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஓட்டாரு. இந்த ஊழ்வினை அப்படின்னா மூதாதையர் செய்த பாவம், நலிய அப்படின்னா விலக்கி நம்மளை உள்ள விடுறாரு. ஒரு நல்ல நேரம் இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறது. இதுமாதிரி இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை வந்தால் காசிக்கு 100 தடவை போய்ட்டு வந்து பார்க்கலாம். காசியா சதகுணோத்திரம். சதம் அப்படின்னா 100. சச்சின் சதம் அடித்தார் அப்படின்னா 100 ஒன்று தெரியும். சமஸ்கிருத விட சதம். தமிழில் காசினும் பன்மடங்கு எங்கும் திருவாஞ்சியம். பன்மடங்குன்னா எத்தனை சைஃபர் வேணாலும் போடுது, அவ்வளோ வைப்ரேஷன் இந்த ஸ்தலத்தில் இருக்குது. சிவன் வந்து சுயம்பு மூர்த்தி, தான் தோன்றியலிங்கம். விஸ்வநாதர் காசிக்கு நிகராக சொல்கிறதுனால விஸ்வநாதர்னு ஒரு பேர் அவருக்கு. அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்தில். இதுமாதிரி கங்காதேவி காசியில் ஒரு கலையை வச்சுட்டு இங்கே 999 கலையை இங்கே வச்சுருக்காங்க. அதனால் இந்த குளத்துக்கு பேர் குப்த கங்கை. அது 4 யுகமாக இருக்குது இந்த குளம். பராசர தீர்த்தம், அத்திரி தீர்த்தம், பிருகு தீர்த்தம், கலியுகத்தில் முனி தீர்த்தம். முனி தீர்த்தத்தில் புண்ணிய புஷ்கரணி. இந்த புண்ணிய புஷ்கரணியில் நீ போய் ரகசியமாக இரு அப்படிங்க. இந்த காசியில் எல்லோரும் போய் ஸ்நானம் பண்ணும்பொழுது பாவங்கள்லாம் நிவர்த்தியாக இருக்குது. காசியில் கங்கை தான் அந்த பாவத்தை வாங்கிக்கிறாங்க. ஏதாவது தானம் கொடுக்குறோம், பரிகாரம் பண்ணுறோம் அப்படி இப்படின்னா இந்த பாவத்தை இன்னொருத்தவர்கிட்ட நம்ம சார்ஜை ரினியூ பண்ணுறது. இப்போ கங்கையில் காசியை நிறைய பேர் ஸ்நானம் பண்ணிட்டு வரோம், கோடிக்கணக்கான பேர் ஸ்நானம் பண்ணுறோம். அவ்வளோ பாவத்தையும் அந்த அம்மா எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னோடனே ஸ்ரீவாஞ்சியத்தில் பாவிகள் வரமாட்டாங்க. அதனால் நீ போய் ரகசியமாக இருக்கிற. அதனால் இந்த குளத்துக்கு பேரே குப்தம், குப்த கங்கை. குப்த கங்கை அப்படின்னு குப்தம்ங்கிறது ரகசியம், கங்கை வந்து ரகசியமாக இருக்காங்க. அதனால் ஸ்நான மாத்திரத்துலேயும் தரிசன மாத்திரத்துலேயும் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தலம் ஸ்ரீவாஞ்சியம். இப்போ எல்லா ஊருக்கும் போனால் ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் பண்ணது திருக்கருகா ஒரு திரும்ப நெய் வச்சு பூஜை பண்ணுறது, திருமணஞ்சேரி போனால் மாலை வச்சு பூஜை பண்ணுறது, இப்படி ஒரு இது பண்ணுறது. ஸ்ரீவாஞ்சியம் வரதே பரிகாரம். ஸ்ரீவாஞ்சியம் வந்தாலே நமக்கு அந்த பாவங்கள்லாம் நிவர்த்தியாக இருக்குது. சுற்று மாடங்கள் சூழ்திருவாஞ்சியம் பற்றி பாடுபவருக்கு பாவம் இல்லை. பெரிய மாடகோபுரமாக இருந்திருக்கு, மாளிகையாக இருந்திருக்கு. இது நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் இந்த ஸ்தலத்துக்கு நம்ம வர முடியும். அதுமாரி அம்பாள் வந்து மனமறிந்த மங்களாம்பிகை. மறுவார்குழலின்னு ஒரு பேர் சொல்கிறேன். மறுவார்குழலி அப்படின்னா இயற்கை கூந்தல் மனமுடையவள். இந்த கூந்தலில் மனம் இல்லைன்னு சத்து வந்து இல்லையா, இங்கே உண்டுங்கிறது. அதுமாதிரி இந்த ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாடல் இங்கே தான் பாடியிருக்காங்க. மேவில் ஒன்றர் விரிவுற்ற இரண்டினர் 3 நாவின் 4 உடல் 5 6 ஏழோசையர் தேவில்லட்டர் திருவாஞ்சிய மேவிய செல்வனார் பாவம் தீர்ப்பர் பழி போக்குவர் தம் அடியார்களுக்கே. மேவியன விரும்பி வரவங்களுக்கு அவருடைய பாவத்தையும் பழியையும் போக்கி கொடுக்குறாரு. ஒரு கேரண்டி லெட்டர். நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்தால் தான், நல்ல நேரம் இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும். சுற்றி பார்க்குற கோவில், டூர் சுற்றுற கோவில் இல்லை, அனுபவித்து தரிசனம் பண்ண வேண்டிய க்ஷேத்திரம் ஸ்ரீவாஞ்சியம். இன்றைக்கி அதுக்கு ஒரு வாய்ப்பை சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம பார்வதி பதவி மகாதேவா. ஸ்லோகமும் இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும், உமையவள் திருவருள் சேரும். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. சர்வசக்தி ஜெய துர்கா.
இது உட்காந்து பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க. வாங்கப்பா. இந்த 3 தேவியர்கள்லே இந்த அம்மாவை பார்த்தா மட்டும் ஏதோ உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி சந்தோஷம் தாங்காது. தாயே மகாலட்சுமி செல்வ செழிப்பு நிறைய குடும்பம்னு சொல்லி பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள இருந்து வரும். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு செல்வம் நிறைய தேவை. அதனால அம்மாவோட அருளை எல்லாருமே சந்தோஷமா விரும்பி கேட்டு வாங்கிக்கோங்க. நன்றி. இப்போ நம்ம உள்ள சிவாச்சாரியார் சொன்ன மாதிரி காசிக்கு நிகரான ஒரு 6 கஷேத்திரங்கள் தென்னகத்தில் இருக்கு. அது ஸ்வேதாரணேஸ்வரர் திருவெங்காடு, பஞ்ச நதீஸ்வரர் திருவையாறு, மயிலாடுதுறையில் மயூரநாதர் சுவாமி, திருவிடைமருதூரில் மகாலிங்கேஸ்வரர் சுவாமி, சாயாவனேஸ்வரர் சுவாமி, அப்புறம் நம்ம ஸ்ரீவாஞ்சியத்தில் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி. இந்த 6லையும் ஸ்ரீவாஞ்சியும் வாஞ்சிநாத சுவாமின்றவர் ரொம்ப முதன்மையானவர். மெனக்கெட்டு கோயிலில் பர்மிஷன் வாங்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. எல்லாம் உங்களுக்காக தான். நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். என்ன தலைவரே சொல்லுங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. சுவாமி பேர் வாஞ்சிநாதர். வாஞ்சிநாதர்னா என்ன அர்த்தம்னா, பக்தர்கள் எதை வாஞ்சியோடு கேட்குறாங்களோ அதை அள்ளி அருள்பவர்னு அர்த்தம். உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அந்த ஆசைகள்லாம் சிவபெருமான்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாரி வழங்குறதுக்கு அவர் தயாராக இருக்கார். அதனால் நம்மளுடைய அடுத்த ருத்ராபிஷேகம்ங்கிறது இந்த கோயிலில் தான் நடத்த போகிறோம். அதனால் எல்லோரும் தயாராக இருங்க. அதே மாதிரி வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த பிரார்த்தனை புத்தகம் கொடுத்தோம்னா அதை முழுமையாக எழுதி, அதை நம்பிக்கையோடு எழுதி, அதை கொண்டு குறித்த டயத்தில் எடுத்துகிட்டு கையில் கொடுக்கணும். இந்த பாதி பேர் எழுதிட்டு வீட்டிலே வச்சுக்கிறாங்க, எடுத்து கையில் கொடுக்கல. அதனால் அது இந்த தடவை அது கரெக்டாக நடக்கணும். ரைட்டு, ஓகே. அதே மாதிரி கோயிலுக்கு வரும்போது பெண்கள் பூராமே யாரும் சுடிதார் அணியாமல் வைக்காமல் சேலை கட்டி வரணும். அது நம்மளோட நாட்டுடைய மரபு எதுவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சுடிதார் போட்டு வரக்கூடாது, சரியா? பொட்டு வச்சு வரணும், பூ வச்சு வரணும், வளையல் போட்டிருக்கணும், மருதாணி போட்டிருக்கணும். சுடிதார் போடாமல் சேலை கட்டி வரணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கிறோம். வேறு என்ன சொல்லணும் மகேஸ்வரரே? பக்தியோடு வரணும். பக்தியோடு எது கேட்டாலும் கிடைக்கும். அதனால் பிரார்த்தனை பண்ணி பழகுங்க. இறைவனை வணங்குங்க. மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அவர்கிட்ட கேளுங்க. கேட்டால் கிடைக்கும், சரியா? நன்றி. நம்ம சிவாலயத்துக்கு வந்தோம்னா சாமி முட்டு முடிச்சதுக்கப்புறம் கொடிமரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விழுந்து கும்பிடணும். இது நம்மளுடைய மரபு. இது சரணாகதின்னு சொல்லி சொல்கிறோம். கையை மேலே தூக்கி சிரம் வணங்குதல், சிரம் குவிதல்னு அர்த்தம். அப்படி குவிச்சு கும்பிடணும். கும்பிட்டு இந்த மாதிரி சாட்சாங்கமாக கீழே படுத்து கால்களை பின்னிக்கணும். இடது கால் மேலே வலது காலை போட்டு கால்களை பின்னிக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீயே கதி, எனக்கு போக்கடா கிடையாது, நான் உன்னை சரணடைகிறேன், உன்னை விட்டு பிரிஞ்சு செல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அது முடிந்த பிற்பாடு இந்த மாதிரி தலைகளை 2 பக்கமும் என்ன செய்யணும், இப்படி தரையில் போடுற மாதிரி வணங்கிட்டு எந்திரிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா, மனிதனுடைய மூளை வலது பக்க மூளை, இடது பக்க மூளைன்னு 2 விதமான மூளைகள் இருக்குது. அதனால் அந்த 2 மூளைகளையும் சரண் கொடுக்கறது. அதாவது நம்ம ஒரு பகுதி சொல்கிறத ஒரு பகுதி கேட்க மாட்டேது, இன்னொரு பகுதி சொல்கிறத இன்னொரு பகுதி கேட்க மாட்டேது. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த 2 மூளையும், இந்த மனசுங்கிறது என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் இதை உன்கிட்ட சரணாகதி கொடுத்துட்றேன்ப்பா, எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்கிறது ஐதீகம். நன்றி.